வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்தை குறித்து படிச்சுட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்து முத்திரைகள் உடைக்கிற காட்சியும் அந்த முத்திரைகள் உடைக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அது 2026 வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கறது அப்படிங்கிற குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். போன வீடியோவில் 5வது முத்திரை உடைக்கப்படும் போது யோவான் பலிபீடத்தின் கீழே இருந்த ஆத்துமாக்களை பார்த்தார். இந்த பலிபீடத்தின் கீழே இருக்க ஆத்துமாக்கள் தேவனை நோக்கி மகா சத்தமிட்டு கூப்பிடுறதும் அது இப்போது வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு என்ன செய்தியை கொடுக்குது அப்படிங்கிற குறித்து நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து 6வது முத்திரையை உடைக்கும் போது என்ன நடந்தது, அதனால இப்போது இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு என்ன பாடத்தை இது கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிற குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த சபையாருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களும் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை அறிந்து கொள்வதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். சரி, வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்தில் 6வது முத்திரை. இயேசு கிறிஸ்து பொதுவாக அவர் அன்பானவராகவும் இரக்கமானவராகவும் நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 6வது முத்திரை உடைக்கப்படும் போது இயேசு கிறிஸ்துக்கு இருக்கிற இன்னொரு முகத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த 6வது முத்திரை நம்மளுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு எச்சரிப்பை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. இந்த 6வது முத்திரை உடைக்கப்படும் போது யோவான் பயங்கரமான ஒரு காட்சியை பார்க்கிறாரு. அவர் என்ன காட்சியை பார்க்கிறாரு, அதுக்கு பின்னாடி இருந்த செய்தி என்ன? 6வது அதிகாரம் 12வது வசனம். அவர் 6வது முத்திரையை உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் இரத்தம் போல ஆயிற்று, அத்திமரமானது பெருங்காற்றினால் அசையப்படும் போது அதன் காய்கள் உதிருகிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது, வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று, மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. இந்த 6வது முத்திரை உடைக்கப்படும் போது யோவான் பார்க்கக்கூடிய காட்சி ஆச்சரியமானதாகவும் ரொம்ப பயமுறுத்தக்கூடியதாகவும் இருந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது நேரடியான அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்னா இது நேரடியான அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்க கூடாது. இதே மாதிரியான உண்மையான காட்சி நடந்ததுன்னா என்ன ஆகும்? அதாவது ஒரு நட்சத்திரம் வானத்திலிருந்து பூமியில விழுது அப்படிங்கிறது உண்மையா இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு பூமியில யாரும் வாழ முடியாது, பூமி இருக்காது. ஏன்னா ஒரு நட்சத்திரம் பூமியை விட ரொம்ப ரொம்ப பெருசு. அப்போ இதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் நேரடியான அர்த்தத்தை குறிக்கல, அதுக்கு பதிலா இதுக்கு பின்னாடி முக்கியமான செய்தி இருக்கு. சரி, யோவான் என்னெல்லாம் பார்க்கிறாரு அப்படிங்கறத பாருங்க. ஒன்னு, பூமி மிகவும் அதிர்ந்தது அப்படின்னு பார்க்கிறாரு. ரெண்டாவது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது அப்படிங்கறத பார்க்கிறாரு. மூணாவது, சந்திரன் ரத்தம் போல் மாறத பார்க்கிறாரு. நட்சத்திரம் பூமியின் மேல விழுறத பார்க்கிறாரு. அடுத்தது, வானம் சுருட்டப்பட்ட போன புஸ்தகத்தை போல மாறத பார்க்கிறாரு. மலைகள் தீவுகள் எல்லாம் தங்களுடைய இடத்தை விட்டு போனதை பார்க்கிறார். 6 சம்பவங்களை இங்க யோவான் பார்க்கிறார். இங்க சொல்லப்பட்டிருக்கிற பூமி, நட்சத்திரம், சூரியன், சந்திரன் இது எல்லாமே நேரடியான அர்த்தமா அப்படின்னு கேட்டா நேரடியான அர்த்தம் கிடையாது. உதாரணத்துக்கு ஆதியாம் புஸ்தகம் 37வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இந்த இடத்துல யோசேப்பு அப்படிங்கிற ஒரு வாலிபன் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறாரு. அந்த சொப்பனத்துல சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் இந்த யோசேப்பை வணங்கினது அப்படிங்கிற ஒரு கனவை பார்க்கிறார். இது உண்மையா அப்படின்னு கேட்டா அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, 10வது வசனம். இதை அவன் தன் தகப்பனுக்கும் அவன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வேண்டுமோ என்று அவனை கடிந்து கொண்டான். இங்க சொல்லப்பட்டிருக்கிற சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் யோசேப்பினுடைய குடும்பத்தை அடையாளப்படுத்தியிருக்கு. சூரியன் அப்படிங்கிறது யோசேப்பினுடைய அப்பாவையும், சந்திரன் அப்படிங்கிறது அவனுடைய அம்மாவையும், 11 நட்சத்திரங்கள் அப்படின்னா அவனுடைய சகோதரர்கள் அடையாளப்படுத்தியிருக்கு. இதே மாதிரி தான் வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்தில் நம்ம படிச்ச இந்த சம்பவமானது நேரடியான அர்த்தம் கிடையாது. இது உயர்ந்த மனிதர்களையும் ரோம ராஜ்யத்துல அதிகாரத்தில் இருந்த மனிதர்களையும் 12வது வசனத்துல பூமி மிகவும் அதிர்ந்தது அப்படின்னு படிக்கிறோம். இது நேரடியான அர்த்தமா அப்படின்னா கிடையாது. இதே மாதிரி பழைய ஏற்பாட்டுல சில வசனங்கள் இருக்கு, சில சம்பவங்கள் இருக்கு. ஏசாயா புஸ்தகம் 29வது அதிகாரம் 6வது வசனம். இடிகளினாலும் பூமி அதிர்ச்சியினாலும் பெரிய இரைச்சலினாலும் பெருங்காற்றினாலும் புசலினாலும் பட்சிக்கிற அக்னி ஜோலையினாலும் சேனைகளின் கர்த்தராலே விசாரிக்கப்படுவார். நாகும் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும், அவர் பிரசன்னத்தினால் பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரும் எடுபட்டு போம். அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்?
அவருடைய உக்கிர கோபத்தில் தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்னியை போல எரிக்கப்படுகிறது, அவராலே கண்மலை பேர்க்கப்படும். இந்த பூமி மிகவும் அதிர்ந்தது அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரியான மொழி நடை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவன் நியாயத்திற்கு விசாரிக்க புறப்படும் போது பூமி அதிருகிறது மாதிரி ஒரு மொழி நடையை பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தியிருப்பாங்க. இங்க யோவான் பூமி அதிருகிற மாதிரி ஒரு காட்சியை பார்க்கிறார் அப்படின்னா தேவன் செயல்பட ஆரம்பிக்கிறார். பூமி அப்படிங்கிறது ரொம்ப உறுதியான ஒரு விஷயம். அதுவே அதிர்கிறது அப்படின்னா, மனிதர்களா இருக்கிற நிறைய பேர் தங்களுடைய நம்பிக்கையை எதன் மீது வச்சிருக்காங்க அப்படின்னா, நிலையில்லாத இந்த உலகத்தின் மீது வச்சிருக்காங்க. ஆனா இந்த பூமிங்கிறது அசையக்கூடியது. நம்மளுடைய நம்பிக்கையை நிலையில்லாத இந்த பூமியின் மீது வைக்காம நிலையான தேவன் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்கணும் அப்படிங்கிற பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அப்போ இந்த பூமி மிகவும் அதிர்ந்தது அப்படிங்கிறது தேவன் ரோம நியாயத்திற்கு வரப்போகிறார் அப்படிங்கிறதையும், இந்த பூமியை நிலையான நம்பிக்கையை கொண்டிருக்கிறவனுடைய நம்பிக்கை எல்லாம் அற்று போகும் அப்படிங்கிறதையும் காட்டும். ரெண்டாவது, சூரியன் கருப்பு கம்பளியை போல் கருத்தது அப்படிங்கிறது எதை அடையாளப்படுது? சூரியனுடைய மகிமை என்னது? அதனுடைய பிரகாசம். இப்ப சூரியன் கருப்பான கம்பளியை போல மாறிடுச்சு அப்படின்னா சூரியன் தன்னுடைய மகிமை இழந்துருச்சு. சூரியனுடைய மகிமை இழந்து அது தன்னுடைய மகிமையான இடத்திலிருந்து தள்ளப்பட்டது அப்படிங்கறத காட்டு. தேவன் பாபிலோன் அப்படிங்கிற ராஜ்யத்தை உலக நாடுகள் மீது வல்லரசா வச்சிருந்தார். உலக ராஜ்யத்தின் மேல் ஆளுகை பண்ணக்கூடிய ராஜ்யமா வச்சிருந்தார் பழைய ஏற்பாட்டுல. ஆனா ஏசாயா 13வது அதிகாரத்துல அந்த பாபிலோன் உலக ராஜ்யத்தின் மீது ஆளுகை செய்யக்கூடிய மிகப்பெரிய ராஜ்யம் அப்படிங்கிற மகா பெரிய இடத்துல இருந்து தள்ளப்பட்டு அதை காண்பிக்கிறதுக்கு ஏசாயா இதே மொழி நடைய பயன்படுத்தியிருப்பார். ஏசாயா புஸ்தகம் 13வது அதிகாரம் 1வது வசனம். அமோத்சின் குமாரனாகிய ஏசாயா பாபிலோன் மேல் வர கண்ட பாரம். கர்த்தர் வருகிறார், அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானம் கவிழ்ந்த கடையாந்தர தேசத்திலிருந்து வருகிறது. 9வது வசனம். இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கரமாய் வருகிறது. 10வது வசனம். வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கூடாதிருக்கும், சூரியன் உதிக்கையில் இருண்டு போம், சந்திரன் ஒளி கூடாது. வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்தில் படிச்சு அதே மொழி நடைய தான் இங்க ஏசாயாவும் பயன்படுத்தியிருக்கார். அப்போ சூரியன் தன்னுடைய மகிமை இழக்கிறதும், சூரியன் கருத்து போகிறதும், சந்திரன் ரத்தமா மாறுகிறதும் நேரடியான அர்த்தம் கிடையாது. இதுக்கு பின்னாடி சூரியனை போல நட்சத்திரத்தை போல மகிமையா இருக்கக்கூடிய முதன்மையான இடத்துல இருக்கக்கூடிய சில நபர்கள் தங்களுடைய இடத்துல இருந்து தள்ளப்படுறது, தங்களுடைய மகிமை அவங்க இழக்கிறாங்க அப்படிங்கிறது அடையாளப்படும். ரோம ராஜ்யம் மகா பெரிய ராஜ்யம் அப்படிங்கிறது கீழே தள்ளப்பட போகிறது, தேவன் அதை நியாயத்து இருக்கிறாரு அப்படிங்கிறது இது காட்டுது. இதை நம்ம நேரடியான அர்த்தத்தில் நம்ம எடுத்து இது இன்னும் நம்மளுடைய எதிர்காலத்தில் சந்திரன் சிவந்து போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இது பயன்படுத்தக்கூடாது. பழைய ஏற்பாடு மாற்றப்படும், அதுக்கு பதிலாக புதிய ஏற்பாடு வரும் அப்படிங்கறத காட்டுறதுக்கு யோவேல் இதே மாதிரியான ஒரு மொழி நடையை யோவேல் புஸ்தகத்தில் பயன்படுத்தியிருப்பார். காய்கள் உதிர்கிறதை போல வானத்தின் நட்சத்திரங்கள் பூமியில் விழுந்தன அப்படின்னு சொல்லிட்டு வசனம் 13ல படிக்கிறோம். நட்சத்திரங்கள் பூமியில விழுகிறது அப்படிங்கிறது நேரடியான அர்த்தம் கிடையாது. வேதாகமத்தில் நட்சத்திரம் அப்படிங்கிறது பொதுவா தலைவர்களையும் ராஜாக்களையும் அடையாளப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு மொழி. நட்சத்திரம் பூமியில விழுந்தது அப்படின்னா தலைவர்களா இருக்கக்கூடிய ராஜாக்களா இருக்கக்கூடிய சில முக்கியமான நபர்கள் தங்களுடைய கனமான இடத்துல இருந்து கீழே தள்ளப்பட்டாங்க அப்படிங்கிறத காட்டுது. அடுத்தது பாருங்க 14வது வசனம். மலைகளும் தீவுகளும் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போன. மலைகள் தீவுகள் இந்த ரெண்டு விஷயத்தையும் பாருங்க. மலைகள் அப்படிங்கிறது அசையாத ஒரு விஷயம், தீவுகள் அப்படிங்கிறது தூரத்தில் இருக்கக்கூடியது, பார்க்கறது செல்வ செழிப்பா இருக்கிற மாதிரியான விஷயம். இந்த ரெண்டுமே ஒருவேளை ஐஸ்வர்யவான்களையோ பணக்காரர்கள் அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கலாம். நாட்டுல என்ன பஞ்சம் வந்தாலும், நாட்டுல எவ்வளவு பெரிய போர் நடந்தாலும் உறுதியா இருக்கக்கூடிய சில மனிதர்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் கூட தேவனுடைய கோபத்துல தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு காட்டுது. வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 15வது வசனம். பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளிந்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. இந்த இடத்துல கவனிச்சிங்களா? 12வது வசனம் 13வது வசனத்துல உருவகமா பேசிட்டு 15வது வசனத்துல அது யாரெல்லாம் அடையாளப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி, இங்க தேவனுடைய கோபத்துக்கு முன்னாடி யாராலையுமே நிக்க முடியும். இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் நம்ம எல்லாருமே நம்முடைய நம்பிக்கையை எதன் மீது வைத்திருக்கிறோம்? ஒருவேளை பணத்தின் மீது, பொருளின் மீது, இல்ல இந்த பூமியினுடைய ராஜாக்கள் மீது நம்மளுடைய நம்பிக்கை வச்சிருக்கோம். ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம், இது மேல நம்ம வைக்கிற நம்பிக்கை எல்லாமே ஒரு நாள் இல்லாம போகும். நம்மளுடைய நம்பிக்கையை நாம் எதன் மீது வைத்து நம்ம செயல்படுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏசாயா புஸ்தகம் 28வது அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையும் பாதாளத்தோட ஒப்பந்தமும் பண்ணினோம், வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது, நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி
மாயின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரிட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். இந்த இடத்துல ஏசாயா சொல்லும் போது உங்களுடைய நம்பிக்கையை நீங்க எதன் மீது வைத்திருக்கிறீங்க? ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். பாதாளத்தின் மீது நாங்க ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம், நீங்க நம்பிக்கையா இருக்கீங்களா? அந்த நம்பிக்கை இல்லாம போகும். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு பரிட்சிக்கப்பட்ட கல் இருக்குது. அந்த கல்லின் மீது தங்களுடைய நம்பிக்கையை வைக்கிறவங்க அசைக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா இந்த வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்தில் நம்ம படிச்ச இந்த அசைக்க கூடாத பூமியும் நட்சத்திரமும் சந்திரனும் மலைகளும் தீவுகளும் இது எல்லாமே இல்லாம போயிடுச்சு. அப்போ இது நம்மளுக்கு கொடுக்குற மிக முக்கியமான பாடம், நம்மளுடைய நம்பிக்கையை என்னைக்குமே அசையாது இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மீதும் அவருடைய சபையின் மீது நம்மளுடைய நம்பிக்கை வைக்கணும். தேவனுடைய வார்த்தையின் மீது நம்ம நம்பிக்கை வைக்கணும். 15வது வசனத்துல இந்த ஜனங்கள் எங்க போய் ஒளிறாங்க அப்படின்னா பர்வதங்களிலும் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளிந்து கொண்டு அப்படின்னு படிக்கிறோம். இப்போ தேவன் இந்த தண்டனையெல்லாம் கொடுக்கறதுக்கான நோக்கம் என்ன? போன வீடியோல பார்த்தோம், மனம் திரும்பணும் அப்படின்னு தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனா இவங்க மனம் திரும்பாம மறுபடியும் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போறாங்க. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 9வது அதிகாரம் 20வது வசனம். அப்படி இருந்தும் அந்த வாதையிலால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு கல் மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாகவும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளுமாய் இருக்கிற விக்கிரகங்களை வணங்காதபடிக்கு தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. இந்த தண்டனையினால அவங்க மனம் திரும்பாம மறுபடியும் தேவனுட்டு விலகி போறாங்க. வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் வசனம் 16வது வசனம். பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும், கவனிங்க, ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினியின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்றார். இந்த வசனத்தை நம்மளுடைய வாழ்க்கையோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில அன்பானவராக மட்டும் பார்த்திருந்தோம் அப்படின்னா இது இயேசு கிறிஸ்துக்கான இன்னொரு முகத்தை காட்டு. அவர் கோபமுடையவராக இருக்கிறார் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்கு பயந்து நடக்கணும் அப்படிங்கிறதையும் சுய பரிசோதனை செஞ்சு பார்த்து நாம் நம்மை நாமே மனம் திரும்பிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற செய்தியை நம்மளுக்கு கொடுக்குது. இந்த இடத்துல ஒரு கேள்வியோடு முடிவடைகிறது. யார் இயேசு கிறிஸ்துவினுடைய கோபத்துக்கு முன்னாடி நிற்க முடியும்? 5வது முத்திரை உடைக்கப்படும் போது அந்த கொல்லப்பட்ட ஆத்துமாக்கள் தேவனை நோக்கி, தேவனே எங்களுக்காக நியாய தீர்ப்பு செய்ய மாட்டீரோ அப்படின்னு கேட்டாங்க. அந்த நியாய தீர்ப்பை தான் இங்க 6வது முத்திரை உடைக்கப்படும் போது பார்க்கிறோம். யார் இயேசு கிறிஸ்துவினுடைய கோபத்துக்கு முன்னாடி நிற்க முடியும்? நீரோவா, டொமோஷியனா, எந்த தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய கோபத்துக்கு முன்னாடி நிற்க முடியும்? வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்துல இதற்கான பதில் இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் கோபத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய சில நபர்கள் இருக்காங்க. அவங்க தங்களுடைய நெற்றிகளில் 1,44,000 எண்ணெய் பொறிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க. 6வது அதிகாரத்தில் உடைக்கப்பட்ட 6வது முத்திரை நம்மளுக்கு கொடுக்கிற செய்தி என்ன அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்காக தேவன் பழி வாங்குவார். நாம் நம்மை நாமே சுய பரிசீலனை செஞ்சு பார்த்து மனம் திரும்ப வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. நம்மளுடைய நம்பிக்கையை அழிந்து போகக்கூடிய இந்த பூமியின் மீது வைக்காம அழியாததா இருக்கக்கூடிய சபையின் மீதும் அவருடைய வார்த்தையின் மீதும் நம்முடைய நம்பிக்கை வைக்கணும். இதை குறித்து இன்னும் நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். சத்தியத்தை தெளிவாகவும் எளிமையாகவும் சத்தியமாகவும் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளவும். எங்களிடம் ஆவிக்குரிய புத்தகங்களும் விளக்க உரையும் டிராக்குகளும் இருக்கின்றன. எங்களை தொடர்பு கொள்வதன் மூலமாய் இலவசமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரதர் செலின் 9790234583 மற்றும் 78450218883.